அவசரமாக எடுக்கணும், எடு, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னேன். பர்மிஷன்னாரு. நான் திட்டி, நீ கதவை தொற, நீ எடு, நான் டீன்கிட்ட பேசிக்கிறேன், நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கதவை திறக்க சொல்லி திட்டி உடனே சட்டத்தெல்லாம் நான் பார்க்க முடியாது, நீ எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எடுத்தேன். இது வந்து அது வரைக்கும் அவங்கள்ட்ட என்னென்னாக்கா, நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறோன்னாக்கா பர்மிஷன் வாங்கிட்டு, ஸ்கேனில் நியூராலஜியில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு. எனக்கு என்னென்னா எமர்ஜென்சி பேஷண்ட்டு, நான் கூட்டிகிட்டு வர்றேன். அது நல்லா இருந்த பேஷண்ட்டுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வருது. சரி பார்த்துருவோம் அப்படிங்கிறது. பார்த்துட்டா நியூரோ சர்ஜன் தியேட்டரில் இருக்கிறதுனால எதுவும் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லாட்டி போனால் தேவையில்லை. இது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் போய் எடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். நான் பர்மிஷன் வாங்க முடியாது, நீ உடனே எடு அப்படின்னேன். உடனே அந்த நியூரோ ஃபிசிஷியனுக்கு கோவம். பட் அவர் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா நான் சீனியர் ஃபிசிஷியன், நான் சத்தம் போட்டோன்னே உடனே திறந்துட்டாங்க, எடுத்துட்டாங்க. அவர் டீன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணார் என்னை பற்றி. இது மாதிரி ரூல்ஸை மதிக்காமல் அவர் போய் பண்ணார் அப்படின்ட்டு.